6ஆம் நம்பர் அகல வாசப்படி இருக்கும், தாப்பால் இருக்கும். நாங்க கரெக்ட் இதே ஊர் தான். ஆண்டாளம்மா அவங்க அம்மா வந்துட போறாங்க. ஆண்டாளு யாருமே இல்லையா? நாய் நோஞ்சா கூட சரியா போறீங்க. உடம்பு நான் நல்லா இருக்குது. சாவித்திரி கட்டலாம். மடிச்சு வை. மடிச்சு வைக்கவா? யாரானே? உனக்கு இதே வேலையா? ஊடு ஊடா பூந்து தூக்குறதுன்னு பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி இருக்கிறியா? போடுகிற எதை போட சொல்ற? உடவைய திருடி வச்சிருக்கியா? போடுகிற சத்தியமா நான் போட வச்சிருந்தேன். பாருங்க பையக்கு பதில் தெரியாம எடுத்து வச்சுட்டேன். பாத்துக்கிட்டா பைய இல்லன்னா சொய்யி. ஏப்போ இதுக்குதான் சொன்னேன் நம்ம வீட்டு இத கதவை மூடி வைன்னு. என் பாடிக்கு பூந்து படம் வச்சுக்கிட்டு போக பாக்கலாம். இந்த ஆளை தூண்ல கட்டி வச்சுட்டு போலீஸுக்கு போன் பண்ணு. ஐயோ என்ன அப்படியெல்லாம் தப்பா நினைக்காதீங்க கோகோ. நான் கொஞ்சம் வசதியானவன். நான் டிராமா கான்ட்ராக்டர். என் பேரு கக்கா அந்தசாமி. ஆண்டாள புக் பண்ண வந்தேன். பண்ணுங்க உட்காருங்க. அப்புக்கு எந்த ஊரு? ஓடுவாஞ்சேரி. எங்களவர் அங்கதான் கேட்ட தள்ளிக்கிட்டு இருந்தாங்க. என்ன கேட்டு? ரயில்வே கேட்டு. என்ன சாப்பிடுறிய? நான் வர்றப்ப குடிச்சிட்டு வந்துட்டேன். ஏமாற்றுறிய? ஏங்க உங்ககிட்ட பன்னீர் கோயில இருக்குதா? ஐயோ யாரு வந்தாலும் கோயில தானா இருக்குதா? என்னங்க ஆண்டாளுக்கு என்ன ஓணுங்க? அக்கா மாதிரி. நீங்க அண்ணன் மாதிரி. மாதிரி குடும்பமா? உதாரண குடும்பம். நம்ம ஊர்ல ஹேரோ திருநாளம் ஒன்னா வருதுங்க. அதுல ஹரிச்சந்திரா நாடகம் போட போறான். ஆண்டாள புக் பண்ண வந்திருக்கிறேன். எந்த தேதிங்க? 6க்கும் 8க்கும் நடுவுல ஏதாவது ஒரு தேதி பாருங்களேன். நடுப்புற டைரிப்பா. கோயம்புத்தூர், சேலம், மைசூர், ஊட்டி, கொடைக்கானல் இருக்கா? உங்க அதிர்ஷ்டம் பாருங்க. அந்த 7ஆம் தேதி காலியா இருக்கு. ஏன்னா அன்னைக்குதான் பீடிக்கார் வரல. அது சரி, உங்க கூத்துக்கு வந்தா நம்ம அப்பா தாக்கு என்ன ரூபாய் தருவிய? நான் என்ன உங்களை மாதிரி காதல அடுக்கு நான் போட்டிருக்கிறேன். நான் ஆண்டாள பார்க்க வேணாவா? அது என்ன ராஜ பாட்டு போடுமா, ஸ்ரீ பாட்டு போடுமா? அதுக்கு என்ன வயசு? நம்ம வயசு கேட்கறது இது வரைக்கும் ஒரு பயம் நம்ம வயசு கேட்டதில்ல. நீயா பாரு, நல்ல பாரு. என்ன வயசு இருக்கு நீயே சொல்லு. என்ன மெஞ்சி கெஞ்சி போனாக்கா ஒரு 16 இருக்கும். அறைய எடு 16 தான். அப்பாட்டா அவர் உன்னை புக் பண்ண வந்திருக்கார் நாடகத்துக்கு. ஐயோ அண்ணே வாங்கண்ணே, உக்காருங்க அண்ணே. அண்ணே நீங்க கன்னத்துல 2 அடி அடிங்கோ பொறுத்துக்குவோம். நம்ம வயசு மட்டும் கேட்காதீங்க, நமக்கு கோபம் வரும். நான் தான் நேர்லயே பாத்துட்டேன். வயசு இருக்கு. எங்க நாடகம், எப்ப நாடகம், என்ன நாடகம்? நம்ம கிராமத்துல என்ன ஜதி சொல்லுது? தேர் திருவிழா நடக்க போது. அதுல ஹரிச்சந்திரா நாடகம் போட போறேன். நீதான் சந்திரமதி தங்கச்சி. நீ எவ்வளவு பணம் கேட்க போற? நம்ம ஊருக்கு ஏத்த மாதிரி வாங்குது. நம்ம சின்ன ஊருங்க. நீங்க பாத்து கொடுங்க. ஒரு 75. கோன் பா 75. நம்ம புடவைக்கு சோப் வாங்க கூட பார்த்தாது. ஐயோ அவ்வளவு அழுக்கா? அப்போ ரேட்டு எவ்வளவுதான் சொல்ல? நாம 150 ரூபாய் வாங்குது. ஐயோ அவளை கொடுத்து நம்மளால கட்டுப்படியாது. என்ன அப்ப பொம்பளை பிள்ளை கிட்ட இவ்வளவு கோவம் இடிச்சான்னா அது சின்னஞ்சிருச்சு அப்படிதான் கேட்கும். நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். உங்க 2 பேருக்கு மத்தியமா நான் ஒரு ரேட்டு சொல்லிட்டா 100 ரூபாய். இது நியாயமான ரேட்டு. அது போகட்டும், ஏதாவது அட்வான்ஸ் கொடுங்க. ஏதோ கோயிண்ட என்ன இப்ப இங்க கொடுக்குற? சவுண்ட் பார்ட்டின்னு தெரியறதுக்கு மோளை வச்சுக்கிறது தானே. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையன் இல்லாதவன் சொல்லிட்டான். அதனாலதான் எப்பவும் ஒரு 100 ரூபாய்க்கு சில்லறைய மாத்தி போட்டு கொலுக்கோன்னு குலுக்கினே வர்றேன். குலுக்குனாவே சவுண்ட் தான். எந்த குழந்தை 25 வச்சுக்கோ. 50 ரூபாய் கொடுக்கப்படாது. அங்கவா கொடுக்குறேன். ஆரிதாரம் பூசறதுக்கு முன்னாடி நம்ம கைக்கு பணம் வரணும். நீ மூஞ்சில கை வை, நான் சில்லறையில் அடிப்பேன். மாயாண்டி அப்பாட்டா அண்ணனுக்கு போன் விட்டா பீடா கொண்டு வா. ஆண்டாளே அவன் ஆண்டாளே உனக்கு நான் பேசன பணம் நான் நாடகத்துக்குமா அட்டை இல்ல. அதான் தெரிஞ்ச விஷயமாச்சு. அங்க வந்ததும் கவனிப்பெல்லாம் பெஸ்டலா இருக்கணும். வந்து பாரு ஆண்டாளே, நாடகம் முடிச்சதுக்கு அப்புறம் ராத்திரி 2 மணிக்கு மேல நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு பாரு, ரோசியா இருக்கும். பெரிய ஆளு நீங்க. மாயாண்டி என்ன பீடாவும் போன் வீட்டா கொண்டு வரோம், வந்து சாப்பிட்டுக்கோ. ஆண்டாளு கிளுகிளுக்குது. ஏங்க
நீங்க யாருங்க? நான் ஆண்டாள புக் பண்ண வந்திருக்கிறேன். ஒருவேளை போலீஸ் ஆபீசர் மத்தியில வந்துட்டாரோ? அவன் மீசையை பார்த்தா அப்படித்தான் தெரியுது. இதுக்கு தான் சொன்னேன், நான் இந்த மாதிரி வீட்டுக்கெல்லாம் வரவே மாட்டேன்னு. சும்மா இருக்க. ஏங்க ஓங்க இல்லீங்க, புக் பண்ணா நான் ஆண்டாள நாடகத்துல புக் பண்ண வந்திருக்கிறேன். நான் யார் தெரியுமா? நாடக கான்ட்ராக்டர் அந்த சாமி. இவ்வளவுதானே? நான் என்னமோ சினிமா படம் எடுக்க போற ப்ரொடியூசர் நினைச்சேன். ஏன் நாங்க ப்ரொடியூசர் ஆகப்படாதோ? எங்க கையில பைய இல்லையோ? என்னைக்காவது ஒரு நாள் சிவாஜி பத்மினி வச்சு ஒரு கலர் படம் எடுக்க போறீங்க? விடுங்களேன். ஆமா, பத்மினி அமெரிக்காவுக்கு போயிருக்க எப்படி? போனா எனக்கு என்னையா, நானே அங்க போய் படம் எடுக்க போறீங்களா? கூட்டிட்டு வருவேன். சரிங்க, இப்ப நாடகம் தான் நடத்துறீங்க. ஆமா, 7ஆம் தேதி ஆண்டாள் காலி இல்லையே. எங்களுக்கு எந்த தேதி வேண்டாங்க. நாங்க வந்த வேலையே வேற. ஆண்டாள் இருக்குதா? இருக்குதே. உள்ள இருக்கா? விட்டுருங்களேன். என்னங்க அணியாவது எனக்கு ஆக்சன் கிடைக்காது, ஹாசம் கிடையாது. நான் நடந்தும் பழக்கம் இல்ல. என்ன செய்ய சொல்றீங்க? நீங்க ஒண்ணு செய்றீங்களா? என்னங்க? ஆண்டாள் வந்து கேட்டா நான் எங்கன்னு கேட்டா நான் போயிட்டீங்கன்னு சொல்லிடுறேன். பிச்சிராதீங்க. ஒதுசு வாங்கிக்குவேன். நான் வா 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 வாங்க. சங்கரே, இங்க ஒருத்தர் ஜதி சொல்லிட்டு உட்கார்ந்து இருந்தாரு. அவர் எங்க? அவர் அவர்கிட்ட 2 வார்த்தை தான் பேசுனேன், எனக்கு அப்படியே வருதுப்பா. இதுக்குதான் சொன்னேன், நீ யாரையாவது பார்த்தா அப்படியே மாறிடுவேன்னு. அது சரி, அப்பப்ப ஞாயிற்றுக்கிழமை வந்து நாடக விஷயமா பேசுவேன். இப்ப நாடகம் நடத்துறது இல்லையா? ஐயோ, சொந்த நாடகம் நடத்துறதே விட்டுட்டேன். அட நீ வேற சும்மா நடத்துப்பா. என் தங்கச்சி தான் இருக்க. உன் தங்கச்சி நடிச்சு பார்க்க என் காசு தான் கிடைச்சதா? சும்மா இருப்பா. நாடகத்தை நடத்தி தெருவுல நின்னுட்டு இருந்தேன். இப்பதான் இவங்க வீட்டுல நிக்கிறேன். அதையும் கெடுத்துறாத. அங்க போய் நிக்கிறது தானா? சமயத்துல உட்காருவேன். நீ டிராமா எல்லாம் போடுவியா? அது ஏன்டா கேக்குற? நம்ம 2 பேரும் சேர்ந்து டிராமா போடலாம்டா. எனக்கு காலேஜ் டிராமால எல்லாம் ஆக்ட் பண்ணி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. வேண்டாடா, எக்கச்சக்கமா செலவாகும். அவ்வளவுதானே? எங்க சித்தப்பாவுக்கு தெரியாம. உங்க சித்தப்பாவுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், கொன்னுடுவாரு. அதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. வந்த வேலையை கவனிடா. நீ என்னப்பா தம்பியோட முகவெட்டுக்கு ஹீரோ வேஷமே போடலாம். குட் மார்னிங் சார். ஐயோ, உனக்கு வெறும் வெட்டு கிடைச்சாலே விட மாட்டாது. நீ முக வெட்டு கிடைச்சா இவனை யாரு நினைச்சு பேசிட்டு யாரு? இருக்கிற? அம்பாள் பிரஸ் ஓனர் பிரம்மச்சாரி பரமசிவம் பிள்ளையோட மகன். என்னப்பா அது பிரம்மச்சாரிக்கு போய் மவனாவது? அண்ணன் புள்ள. 10 லட்சம் ரூபாய்க்கு இந்த ஒருத்தம் தான் வாரி. அப்படியா? தம்பி உட்காருங்க. ஆண்டாளு 10 லட்சம். வந்திருக்கிறது யார் தெரியுமா? பிரம்மச்சாரி பரமசிவம் பிள்ளையோட புள்ள. 10 லட்சம் ரூபாய்க்கு அதிகாரி. எப்ப பண்றீங்க? அவனை விட்டுரு. அவன் சங்கோச்ச பேர்வழி. மாயாண்டி 2 பேரும் வந்திருக்காங்க. கவனி. வந்துடுறா. என்னப்பா ஏன் பயப்படுறீங்க? வந்து 2 பேரையும் கவனி சொன்னீங்களே. கோன்பா 2 பேருக்கும் போன்விட்டா பீடா கொண்டு வர சொல்றேன். வாங்கோ உட்காருங்க. ஆண்டாளு, நீ எதை பேசுறதா இருந்தாலும் கொஞ்சம் விவரமா பேசிடு. என்னப்பா? இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் இவன் வந்தது கிடையாது. சங்கரு, சௌக்கியமா இருக்கிறியா? ரொம்ப நாளாச்சு உன்னை கண்ணுல பார்த்து. இப்போதான் வந்திருக்கிறேன். எங்க வந்து டிராமா நடத்த போறியா? டான்ஸ் நடத்த போறியா? இது பாரு, ரெக்கார்டு டான்ஸுக்கு மட்டும் நான் வரமாட்டேன். அங்க எங்க குடிக்கிறாங்க போலீஸ். மாயாண்டி, குடு குடு பொன்விட்டா குடு. என்னம்மா கொண்டாடுறதுல குடு குடுன்னா சாப்பிடுங்க. எடுத்துக்கங்க. சங்கரு, உங்களை பயப்படாம சாப்பிட சொல்லு. சாப்பிடுறா. பீடா சாப்பிடுங்க. ஆண்டாளு, நான் வந்த வேலை என்னன்னா, நீ ஒருத்தருக்கு காதல் கடிதம் எழுதணும். என்னப்பா இது? லெட்டர்ல காதல் அதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்காது. ஐயோ, உன்னை உண்மையிலேயே நான் காதல் பண்ண சொல்றேன். காதல் பண்ற மாதிரி ஒரு லெட்டர் தானே எழுத சொல்றேன். அதுக்கு அங்க இருந்து பதில் வரும். அதை என்கிட்ட கொடுத்துடணும். அவ்வளவுதான். என்னப்பா இது புதுசா இருக்குது? அதெல்லாம் நம்மளுக்கு வேணாம். ஆண்டாளு, ஃப்ரெண்டுக்கு இந்த உதவி கூட செய்யக்கூடாதா? ஏமா இவ்வளவு பழகின ஆளு கேட்கறாரு, இந்த உதவி கூடமா நாம செய்யக்கூடாது? ஆமா, இதுக்கு எவ்வளவு பணம் கொடுப்ப? இதுக்குமா ரேட்டு? பின்னே ரேட் இல்லாம நான் நடிக்க மாட்டேன். உன்னை என்ன டிராமாவில நடிக்க சொல்றேன்? இதுவும் ஒரு நடிப்பு தானே. சரி, ஒரு 50 ரூபா தரேன். கோன்பா 50 நம்ம வீட்டு வெத்தலை பாக்கு கூட பத்தாது. ஏன் உங்க வீட்டுல சமைக்கிறதே இல்லையா? எங்க அக்கா ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் உனக்கு ஏன் அனாவசியமான பேச்சு? 100 ரூபாய் இருந்தா பேசு, இல்லன்னா வந்த வழியை பார்த்துட்டு போ. போ. இந்தாங்க கொடுத்துறா. 100 ரூபா. சரி, இந்த ஆண்டாளு. இதான் நீ எழுத வேண்டிய லெட்டர். இதுல எழுதியிருக்கிற மாதிரியே உன் கைப்படை எழுதி கையெழுத்த போட்டு இந்த விலாசத்துக்கு அனுப்பிச்சிரு. அங்க இருந்து எப்படியும் பதில் வரும். வருமா? வரும். அப்படி வந்தா அதை எங்க கிட்ட கொடுத்துரு. வந்தா கொடுக்குது. அப்ப நான் வரட்டா? போயிட்டு வாங்க. ஏய் ராமு, எனக்கு லேசா தலையை சுத்துதுடா. எனக்கு சுத்த ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆச்சுடா. இந்தாப்பா, நீங்க போட்டிருக்கிறதே கிமான் பீடா. பழக்கம் இல்லைன்னா லேசா தலையை சுத்தும். ஏண்டா,
இன்னத்துக்கு போறதோ இருந்துட்டு போங்க. அது வரைக்கும் இங்க இருக்கவா? ஆ. வாண்டாம் தாயி, நாங்க ஒருத்தன் கை தாங்களா பிடிச்சுக்கிட்டு வீடு போய் சேர்ந்துருவோம். போங்க. வாடா. இங்க எங்க போறீங்க? சமையல் கட்டுக்கா? கதவு திறந்திருக்க கூடாத, பூந்துடுவானுங்களே. இது சமையல் கேட்டா எல்லா நிலப்படியும் ஒரே மாதிரி தெரியுது. பீடா பீடா. வாடா வாடா. பாத்து பாத்து. இந்தாங்க, கிழிச்சு படே. இது அப்படியே தாங்க படிக்க முடியும். யாருதுங்க? படுறா. உயர்திரு பிரம்மச்சாரி பரமசிவம் பிள்ளை அவர்களுக்கு ஊரில் உங்களுடைய சொற்பொழிவு நடத்த ஏற்பாடு செய்திருக்கிறோம். எந்த தேதிக்கு வருகிறீர்கள் என்பதற்கு உடன் பதில். இப்படிக்கு செயலாளர் தண்டம். வெள்ளிக்கிழமை வர்றதா எழுது. சார், அடுத்ததை அப்படியே படி. அப்படியே படிக்க முடியாதுங்க, கவருங்க. கிழிச்சுத்தான் படிய. படிக்கிறேங்க. அன்புள்ள பிரம்மச்சாரி பரமசிவம் அவர்களுக்கு உங்களின் காதலி. நான் எழுதி படிக்கலுங்க, வந்த லெட்டர்ல அப்படி எழுதி இருக்குதுங்க. பார்த்து படி. அதாங்க, உங்களின் காதலி ஆண்டாளின் அன்பு இச்சு இச்சு இச்சு. என்னடா இச்சு இச்சு இச்சு? அதுதாங்க முத்தங்கள். அபச்சாரம் அபச்சாரம். ஆஞ்சநேயா, அனுமந்தையா, காசிநாதா. ஓ, நல்ல சமயத்துல தீர்த்த வேற கொட்டி போச்சு. குருவே, இது எவ்வளவு நாளாங்க நடக்குது? அரைஞ்சு பல்ல உடைச்சிருவேன். இருங்க, மீதியையும் படிச்சிடறேன், அப்புறமேல் மொத்தமா உடைங்க. படிச்சு தொலை. நீங்கள் இவ்வளவு வயதாகியும் பிரம்மச்சாரியாக இருப்பதை அறிந்து மிகவும் ஆச்சரியப்பட்டேன். என் வாழ்க்கையில் உங்களை போன்ற ஒருவருக்கே மாலை சூட்ட வேண்டும், மணாளனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வைராக்கியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அத்தான் அத்தான் எழுதியிருக்கிறாங்க. எனக்கு வந்த லெட்டரான்னு பார்த்து படி. இந்த வீட்டுல நீங்க தானே பரமசிவம் புள்ள? நான் தான். உங்களுக்கு தான் வந்திருக்குது. சத்தம் இல்லாம படி. அத்தான். அதை விட்டுட்டு அடுத்த வரையும் படி. எனக்கு அங்கிருந்து படிச்சா தாங்க வரும். படிச்சு தொலை. அத்தான், உங்களை ஒரு முறையாவது பார்க்க வேண்டும், உங்களோடு பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நீங்கள் என்னை எப்பொழுது சந்திக்க வருகிறீர்கள்? நேரில் வர முடியவில்லை என்றால் ஒரு பதில் கடிதமாவது போடுங்கள். போடுவீர்கள் என்ற நம்பிக்கையில் காத்துக் கொண்டிருக்கிறேன். இப்படிக்கு உங்கள் மானசீக காதலி ஆண்டாள். ஐயோ ஆஞ்சநேயா, ஆஞ்சநேயா, என்னடா எனக்கு வந்த சோதனை. குருநாதா, யாரோ ஒரு பொண்ணு உங்களை நேர்ல பார்க்காம உங்க மேல உயிரே வச்சிருக்குதுங்க. ஒரு பதில் எழுதுங்க. கிழிச்சு போடு. ஐயோ ஐயோ குருநாதா, நீங்க பதில் போடல, அந்த பொண்ணு உயிருக்கு ஏதாவது ஆபத்தாயிரும். அப்படி ஏதாவது ஆச்சு உங்க பேரு கெட்டு போயிருங்க. பரவாயில்ல, எழுதுங்க. சங்கரா, 52 வருஷமா ஒருவித அப்பளுக்கு இல்லாம பிரம்மச்சாரியா வாழ்ந்துட்டேன். இந்த வயசுக்கு மேல ஒரு பொண்ணுக்கு கடுதாச்சு எழுதி ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சா என் மான மரியாதை என்ன ஆகுறது? ஐயோ, தப்பு தப்பு. அட என்னங்க தப்பு? ஒரு காலத்துல எல்லாத்தையும் வெறுத்து மரத்தடியில உட்கார்ந்து இருந்த விஸ்வாமித்திரரே சேவிங் பண்ணிட்டு வந்து குடித்தனத்தை நடத்தி இருக்கிறாரு. பரவாயில்ல, எழுதுங்க. ஐயோ பாவங்க, பெண் பாவம் பொல்லாதது. எல்லாம் எனக்கு தெரியும். போ. சமயக்காரன் போய் எனக்கு புத்தி சொல்றான். மானசீக காதலி ஆண்டா. ஆஞ்சநேயா, என்னடா சபலம்.